சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். 31 முதல். பின்னும் கர்த்தர் சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஒரு கிறிஸ்து பஸ்காவை சீஷர்களோடு அனுஷ்டித்ததுக்கு அப்புறமாக சீஷர்களோடு உரையாடி கொண்டே இருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. அதில் வரும் பொழுது பேதுருவுடைய விசுவாச நிலையை அவர் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பாடுகள் வரும் பொழுது, புடமிடுதல் வரும் பொழுது, புடைக்கப்படுதல்ங்கிற அந்த நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நிறைய நேரங்களில் நம்ம விசுவாசத்தில் நிற்காமல் மறுதலிக்கிறவர்களாக, பின்மாறி போகிறவர்களாக, வழுவி விடுகிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் விசுவாசத்திலே ஸ்திரம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதத்தில் இங்கே பார்க்கிறோம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, சீமோனே சீமோனே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கும்படி உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நான் என்ன பண்ணேன்னா, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் அப்படிங்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. நாம் விசுவாசத்தில் இருக்கும் பொழுதே பாடுகள் வரும் பொழுது நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து விடுகிறோம். நிறைய நேரங்களில் அது ஸ்ட்ராங் ஃபெய்த்தாக இல்லைன்னா நம்ம மறுதளிச்சிடுவோம், பேக் ஆயிடுவோம். ஆகவே வேதம் சொல்லுது, அப்படிப்பட்ட ஒரு சோதனையை பேதுருவும் இப்போ சந்திக்க இருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ணேன், வேண்டிக் கொண்டேன். பாருங்க, விசுவாசத்தில் நல்லா இருக்கிறவங்க அப்படின்னு வெளியே தோன்றப்படுகிறவர்கள் கூட சோதனை வரும் பொழுது தான் அவங்க ஸ்ட்ராங்கானவங்களா இல்லையாங்கிறது தெரியும். சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே விசுவாச வீரர்கள் மாதிரி தான் தெரியும் நமக்கு நாமே. ஆனால் ஒரு புடைத்தல் அல்லது புடமிடுதல், இப்படி 2 வார்த்தைகளை வேதத்தில் பார்க்குறோம். சாத்தான் கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் பாருங்க, நம்ம நல்ல விசுவாச வீரர்கள், புடமிடப்பட்ட விசுவாசத்தை உடைய, பசுமனை போன்ற விலையேற பெற்ற விசுவாசத்தை உடையவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது சாத்தான் சொல்கிறேன், எங்கே என்கிட்ட வேணா கொஞ்சம் கொடுங்க, நான் இவனை கொஞ்சம் என்ன செய்கிறேன், புடைச்சி பார்க்குறேன், இவன் பசும்பொன்னா போன்ற விசுவாசத்தை உடையவனாக இருக்கானா இல்லை விசுவாசத்தை மறுதளிக்கிறவனாக இருக்கிறானாங்கிறத கொஞ்சம் பரிசோதித்து பாவோம், என்கிட்ட வேணா கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. உங்களெல்லாம் கேட்டால் கொடுக்கலாமா? எல்லாரையும் போய் கேட்குறான். பாருங்க, யோபு குறித்து வரும்பொழுது தான் அப்படி தான் அந்த சப்ஜெக்டை பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் அவன் பிசாசு தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். ஆண்டு கேட்குறாரு, எங்கே இருந்து வருகிறான்? அவன் பூமி எங்கும் சுற்றி தெரிந்து வர்றேனா? அட, சுற்றி தெரிஞ்ச சரியா யோபு வீட்டுக்கு போனியான்னு கேட்குறேன். அவன் சொன்னா, ஆமாம், யோபு விருதாவாகவா உண்மை சேவிக்கிறான், நீ அவரை சுற்றில் வேலி அடைக்கவில்லையா? நீ அவன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு நீர் மாத்திரம் உன் கையை நீட்டி அவரை தொடும், உன்னுடைய முகத்துக்கு முன்பாக அவன் உன்னை தூசிக்கானோ இல்லையோ பாரும் அப்படின்னா. நீர் இந்த வேலியெல்லாம் மட்டும் எடுத்துருங்க, இல்லை ஏதாவது தொடுங்க, ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிடுங்க பாருங்க, அப்போவுமே அவன் கடவுளை என்ன செய்வான், சபிப்பான் அப்படின்னு சொல்லி சாத்தான் ஆண்டவர்கிட்ட கடவுள்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ தேவன் சொல்கிறான், சரி, இந்த டெஸ்ட்டில் நான் யோபு ஸ்ட்ராங்காக இருப்பான்னு நான் நம்புகிறேன், அவன் புடமிடப்பட்ட விசுவாசத்தை உடையவன் அப்படி நம்புகிறேன், நீ வேணால் புடைச்சி பாரு அப்படி சொல்லி சாத்தான் கையில் யோபு என்ன செய்கிறாரு, ஒப்பு கொடுக்கிறாரு. அவன் பாருங்க, பிரச்சனையை கொண்டு வந்தான். அலையலையாய் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. 1 by 1 1 by 1 1 by 1. இந்த கோதுமையை சுலகினால் புடைக்கிறது அப்படின்னா, பாருங்க, ஒரு தானியத்தை சுலகில் போட்டுட்டு ஒரு தடவை இப்படி தட்டிட்டு விட போகிறதில்லை, ரிப்பீட்டாக என்ன பண்ணுறோம்,
அதை தட்டி கொண்டே இருக்கிறோம். அப்போ தான் அந்த பதர் என்ன செய்யுது, அதை விட்டு நீங்கும், கல் ஒதுகணும். அப்படின்னா அது நிறைய அந்த 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 அதை அந்த புடைத்தல் அப்படிங்கிற வேலை, அல்லது அதை எப்படியாவது குலுக்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அதில் உள்ள கல்லையோ அல்லது பதறையோ வெளியேற்றுற வேலையை இந்த புடைக்கும் போது பண்ணுவாங்க. அப்போ அது ரிப்பீட்டடாக அந்த வேலை அந்த இடத்துல நடக்குது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்கிட்ட தர்றேன், நீ வேணால் புடைச்சி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு பேதுரு எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனுங்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா மனுஷன் வந்து முகத்தை பார்க்குறான், கர்த்தர் இதயத்தை பார்க்குறார். இப்போ சாத்தான் இடத்துல புடைக்க ஒப்பு கொடுத்தா இந்த பேதுரு கம்ப்ளீட்டாக மறுதளிச்சுட்டு போயிடுவான், விசுவாசத்தை இழந்து போயிடுவான், இன்னொரு சீஷனையும் இழக்க வேண்டியதாக இருக்கும்னு அவருக்கு தெரியும். இப்போ யூதாஸ் காரியத்தை ஆல்ரெடி அவன் போக போகிறான், அவனை காட்டி கொடுத்து போக போகிறாங்கிறது இயேசுவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறாரு, இப்போ பேதுருவும் இந்த பிரச்சனைனால மறுதளிச்சு போயிடுவான். அப்போ அதை அப்படி போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்டயே அவனுக்கு வரப்போகிற பிரச்சனையை பற்றி சொல்கிறார். சாத்தான் வந்து உன்னை வந்து கோதுமையை சுலகனால் புடைக்கிறது மாதிரி புடைக்கும்படி என்னிடத்துல வந்து என்ன பண்ணுறான், உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன செய்தேன், வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவருடைய அந்த ஜெபம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஜெபமாக இருக்குது. ஆண்டவர் மட்டும் ஜெபிக்கலை அப்படின்னா பேதுரு முற்றிலுமாய் தேவனை விட்டு தூரமாய் போன ஒரு குற்ற உணர்வோடு தூரமாய் போன ஒரு மனிதனாக இருந்திருப்பான். அவனுக்குள்ள ரிப்பண்டன்ஸ் வந்திருக்காரு. ஆண்டவரை மறுதளிச்சுட்டு ஓடி போனாங்கிற சரித்திரத்தோடு முடிஞ்சு போயிருக்கும். 2 சீஷர்களும் கெட்டு போனாங்கன்னு தான் கதை முடிஞ்சிருக்கும். வந்து பேதுரு அதுக்கப்புறம் தேவன் வல்லமையாக பயன்படுத்துகிறார், அந்த சரித்திரமெல்லாம் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புடமுடிதல் நடக்கும் பொழுது அவனுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொள்கிறார். இப்போ அவனுக்கு வேண்டிக் கொண்டதுனால அவன் பிழைத்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அவன் முதல்ல சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் வந்து காவலிலும் சாவிலும் என்ன செய்வேன், உம்மை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா நானும் கைதாவேன், கூடவே கைதாவேன், சாவிலும் என்ன செய்வேன், அதாவது உம்மை சிலுவையில் அடித்து கொண்டாங்கன்னா, மரணாக்குழிக்கு உட்படுத்தினாங்கன்னா என்னையும் நான் சாவுக்கு என்ன செய்வேன், அந்த இடத்துல ஒப்பு கொடுப்பேன், உம்மோட கூடவே கைதாவேன், உம்மோட கூட என்ன செய்வேன், செத்தும் போவேன், நான் மரணத்துக்கு என்னை ஒப்பு வைப்பேன், அந்த அளவுக்கு நான் வந்து விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் நான். இப்போ இயேசுவை பிடிச்சிட்டு போகிறாங்க, சீசர்கள் எல்லாம் செதறி ஓடுறாங்க. ஆனால் பேதுரு மட்டும் இவருக்கு என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்காக என்ன பண்ணுறான், அப்படியே ரகசியமாய் பின்பற்றி போகிறான். ரகசியமாய் பின்பற்றி போய் அங்கே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு வந்த பொழுது அந்த இடத்துல குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது பேதுரு வந்து அவனும் அந்த போர்ச்சேவர்களோடு கூட காவலர்களோடு கூட குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு வேலைக்காரி வந்து பேசுகிறான். 56ஆம் வசனத்தில் ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையில் உட்கார்ந்துருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடே இருந்தான் என்றாள். இவனும் அவனோடே, அதாவது என்னென்னா பேதுருவும் இயேசுவோடு கூட இருந்தான், நான் பார்த்துருக்கேன், இயேசுவோடு இருந்ததை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அவன், ஸ்திரியே அவரை அறியேன்னு சொல்லலை, என்ன சொல்கிறான், இயேசுவை வந்து ஏன்னா அவர்னு சொன்னால் கூட அப்போ அவரோடு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி ஆயிருங்கிறதுனால அவனை அறியேன் அப்படின்றான் அப்படின்னு சொல்லி மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு முன்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். இன்னொருத்தன் வந்து பார்க்குற, நீயும் அவரோடு இருந்தால்தாயா அப்படின்னு சொல்கிறான் பேதுருவை பார்த்து. அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அவரோடு இருந்தவன் நான் கிடையாது அப்படின்ட்டார். வேற யாராவது இருந்துக்கலாம், என்ன மாதிரி வேற யாராவது இருந்திருக்கலாம், அவரோடு இருந்தது நான் கிடையாது அப்படின்ட்டான். 3வது ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு வேறொருவனை பார்த்து இவன் என்ன பண்ணான்னு இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறான், மெய்யாகவே இவனும் அவனோட இருந்தான் சொல்ல, நிச்சயமாக தெரியும் இவன் அவனோட சேர்ந்த ஆள் தான் அப்படிங்கிறான். இப்போது இவன் கலிலேயன் தான் அப்படி சொல்லி அவன் சாதிக்கிற, இவன் வந்து கலிலேயன், கலிலேயாவிலிருந்து இயேசு வந்தார் இல்லையா, இவன் கலிலேயன் அப்படின்னு சொல்லி அவன் சாதித்தான் என்று பார்க்கிறோம். இவன் கண்டிப்பாக அவரோடு இருந்தாலும் தான் அப்படின்னு. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை, அவன் ரொம்ப தெளிவாக பேசுகிறா பேதுரு, என்னன்னா நீ சொல்கிறதே எனக்கு என்னென்னு விளங்கலப்பா, என்ன சொல்ல வர்ற, இன்னும் புதுசாக என்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே விளங்கலையே அப்படின்னு விளங்காத ஆள் மாதிரியே சிலர் நடிப்பாங்க பாருங்க. அது மாதிரி பேர் இந்த இடத்துல ஒரு நாடகம் போடுறாரு, எனக்கு ஒன்றும் விளங்கலையே அப்படின்னு. அப்பொழுது இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார்,
சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இதான் ரிப்பண்டன்ஸ். அவன் மறுதளிச்சிடறான். அவரை அறிந்திருக்கிறதை மறுதளித்துறான். எனக்கு இயேசுவை தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கே பயமா இருக்கு அவனுக்கு. அறிந்திருக்கிறதே அவன் மறுதளிக்க, எனக்கு இயேசுவை தெரியாதுன்ட்டான். இயேசு யாருன்னே தெரியாது, நான் அவரோட கூட இல்லை, நீ சொல்ல வர்ற மேட்டர் எனக்கு தெரியாது இப்படின்லாம் பேசிட்டான். அப்போ ஆண்டவர் அவன் அப்படியே ஜஸ்ட் திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவனுக்கு, அந்த பஸ்காவை முடித்து விட்டு அந்த நாளில் சொன்ன வார்த்தை அவனுக்கு நினைவு வருகிறது. சேவல் கூவுகிறதுக்கு முன்னே பொடிதுவதற்கு முன்னாடி நீ 3 தரம் என்ன செய்வாய், மறுதளிப்பாய் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. உடனே அவன் வெளியே போய் மனம் கசந்து அவன் வேதனைப்பட்டு அழுகிறான். இப்போ என்னன்னா பேதுருடைய விசுவாசம் ரெஸ்டர் ஆகுது. என்னன்னா அவன் மறுதளிச்சிட்டான். ஐயோ நான் ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லிட்டேனே, ஆண்டவரே நான் தெரியாதுன்னு சொன்ன குற்றத்தை எனக்கு மன்னிங்க, நான் தெரிஞ்சிருந்தும் தெரியலைன்னு நினச்சிட்டேன் சொல்லிட்டேனே அப்படின்னு வேதனைப்பட்டு மனம் கசந்து அவன் அழுகிறான். அந்த மனமாற்றத்தினாலே அவன் விசுவாசத்திலே மறுபடியும் ஸ்திரப்பட ஆரம்பிக்கிறான். இப்போ தேவன் இயேசு அவனுடைய இன்பேலன்ஸாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை, குறைவுள்ள அந்த விசுவாசத்தில் அவன் கல்லுண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ப்ரேயரை வைக்கிறார். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள். இப்போ முற்றிலுமாக ஒளிஞ்சு போயிடல, ஏதோ கொஞ்சம் விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் முற்றிலுமாய் ஆண்டவரை மறுதளிச்சிடல, ஆண்டவரை அறிந்திருக்கிறதே மறுதளிச்சான். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடல, ஆண்டவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யறான், அவன் மறுதளிக்கிறான். இப்போ ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அழுத பொழுது அவனுக்கு அந்த ரட்சிப்பு உண்டாகிறது. அவன் விசுவாசத்திலே அவன் அதுக்கப்புறம் ஸ்திரப்பட ஆரம்பிக்கிறான். இயேசுனுடைய ஜெபம் அவனுடைய பலவீனப்பட்ட அல்லது வியாதிப்பட்ட அந்த விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இப்போ இயேசு இங்கே சொல்லும் பொழுது 32வது வசனத்தில் சொல்றாரு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. பாருங்க, நிறைய நேரங்களில் எல்லாரும் ஒரு இடங்களில் போகும்பொழுது ஒவ்வொரு நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ நம்ம அந்த பலவீனப்பட்ட நிலையிலிருந்து ஒரு சுகமாக்குதல் நமக்குள்ளே நடக்குது. சரி, விசுவாசத்தில் நம்ம குறைவுள்ளவங்களாக இருக்கோமா, யாரோ நமக்காக அந்த அவிசுவாசத்தை போக்கும்படி விசுவாசத்தை கொடுக்கும்படி நமக்கு போதிச்சு நம்மளுக்காக ஜெபம் பண்ணி அந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது நம்ம குறைவுள்ள விசுவாசம் இப்போ நிறைவுள்ள விசுவாசமாக மாறுது. இப்போ நம்ம நல்ல நிறைவுள்ள விசுவாசத்தை அடைந்து அல்லது பிசாசு புடைக்கப்படும் பொழுது நம்மளுடைய சோதனைகள் எல்லாத்துலேயும் நம்ம நிலை நின்று வெற்றி சிறந்து மறுதலியாமல் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருந்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம குணமாக்கப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். பாருங்கள், ஒரு மனுஷன் சரீரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ பலவீனப்பட்டு போனால், வியாதிப்பட்டு போனால், அவனுடைய விசுவாசம் நல்லா இருந்துச்சுன்னா தன் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்போ அவனை காப்பாற்றிடுது, இந்த விசுவாசம் காப்பாற்றிடுது. இப்போ விசுவாசமே வியாதிப்பட்டு போயிடுச்சுன்னா பிரச்சனை அங்கே தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு என்னென்னா அவங்களுடைய ஃபெய்த்தே பலவீனமான ஃபெய்த்தாக போயிடுது. விசுவாசமே பலவீனப்பட்ட விசுவாசம் அல்லது வியாதியாக்கப்பட்ட சீல் பிடிச்ச நிலையில் இருக்கக்கூடிய விசுவாசமாக போயிடுது. இப்போ இந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனுஷன் எதையும் பெருசாக வெற்றியாக என்ன செய்ய முடியாது, காரியங்களை நடப்பிக்க முடியாது. ஏனென்றால் இந்த விசுவாசம் நல்லா இருந்தால் தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய முடியும். இந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம சரீரம் நல்லா இருந்தால் தான் இந்த சரீரத்தை கொண்டு ஏதாவது ஒரு வேலையை என்ன செய்ய முடியும், நம்ம செய்ய முடியும். ஒரு காய்ச்சல் அல்லது ஒரு தலைவலி வந்துட்டா போதும், பொத்தி படுத்துடுறோம், இன்றைக்கி நான் என்ன வேலையும் செய்ய மாட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஏன்னா சரீரம் பலவீனப்பட்டுச்சுன்னா அந்த சரீரத்தை வச்சு என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசமும் அது போல் வியாதிப்பட்டு போச்சுன்னா அந்த சுகவீனமான விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஒன்றும் பெருசாக காரியத்தை செய்ய முடியாது. அப்போ இங்கே ஒரு சுகமாக்குதல் அல்லது ஒரு புடமிடுதல், ஒரு புடைத்தல் நடைபெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் நம்முடைய விசுவாசத்தை பியூரிஃபை பண்ணுது, சுத்தமாக்குகிற ஒரு செயலாக இருக்குது. எதுக்காக புடைக்கிறோம்? புடைக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு மணி தானியம் சொலகளை தேங்குது, பதரெல்லாம் பறந்து வெளியே போகுது. அப்போது புடைக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதான். புடமிடுதலும் நல்லது, புடைத்தலும். 2 வார்த்தை வேதத்தில் பார்க்குறோம். இங்கே சாத்தான் உன்னை புடைக்கும்படி
உத்தரவு கேட்டுக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், பேதுரு நல்ல விசுவாசியா, அவன் ஒன்றும் மறுதளிக்க மாட்டான், அவன் ஒன்றும் பின்வாங்க மாட்டான், அவன் விசுவாசத்தில் உறுதியானவன் அப்படின்னு சொல்லும்போது சாத்தான் சொல்கிறான், கொஞ்சம் அவனை என்கிட்ட கொடுங்க, நீங்கள் வச்சிருக்கிற மணின்னு சொல்லி வச்சுட்டு இருக்க அந்த மணியை என்கிட்ட கொடுங்க, நான் புடைச்சி பார்க்குறேன். இவன் சுத்தமானவனாக இருந்தால் சொல்லவில் நிற்பான், பதறாக இருந்தால் என்ன செஞ்சிருவான், பறந்து போயிடுவான். இப்போ நான் புடைச்சி பார்க்குறேன். ஆண்டவர் சொன்னா சரி வேணும், நீ புடைச்சி பாரு. அப்பப்போ இப்படி தான் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா நமக்குள்ளே சுத்தமாக்கப்பட்ட பசும்பொன்னை போல இருக்கிற நாம நம்ம அறியாமலே நம்முடைய வாழ்க்கையில் சில டஸ்ட் எல்லாம் வந்து உள்ள தங்குது, பதறுகள், விரும்பாத காரியங்கள்லாம் வந்து. இதெல்லாம் எப்போ சுத்தமாகுதுன்னா அடிக்கடி நாம் புடைக்கும் பொழுது அந்த பொன்னை போன்று இருக்கிற காரியம் மட்டும் அல்லது நல்ல தானியத்தை போன்று இருக்கிற காரியம் மட்டும் தங்குது. பதறாக இருக்கக்கூடிய டஸ்டாக இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்து காற்றுல பறந்துடுது. அப்போ புடைத்தலும் நல்லது தான், புடமுடுதலும் நல்லது தான். சில வந்து ஆண்டவரே என்னைய வந்து பேதுருவை புடைச்சது மாதிரி சாத்தான் கையில் கொடுத்துடாதீங்க, புடைச்சி கிடச்சி விடாம அவன் பாட்டுக்கு. நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தால் பிசாசு புடைக்கிறத பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் தான் நல்ல மணியாச்சே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரும்பத்தகாத காரியங்கள் தான் உங்களை விட்டு நகண்டு போக போகுது. பதரை போன்ற காரியங்கள் தான் வெளியே போகுமே தவிர கோதுமை மணியை போன்றிருக்கிற காரியம் வந்து உங்களோடு தான் இருக்க போகுது. அப்போ நம்ம விசுவாசம் புடைக்கப்பட்டுச்சுன்னா அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கிடையாது. அது என்ன அடைஞ்சாலும் பாருங்க, இந்த புடைத்தல், இந்த சோதனை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு இந்த விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணி நம்ம மேலே போகிறதுக்கு இது உதவி செய்யும். இப்போ யோபுடைய வாழ்க்கை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் இழந்து போனது மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா சாத்தான் வந்து ஒன்றொன்னா அழிச்சிடறான். ஆனால் வேதம் சொல்லுது, சரித்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு, அவன் 6லேருந்து 9 மாதம் தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சான். அந்த புடமிடுதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் அவனுக்கு வந்து அந்த சிறையிருப்பை, யோபுடைய சிறையிருப்பை திருப்பினதுனால அவன் வந்து முன்னிலைமையிலையும் பின்னிலையில் வந்து 2 மடங்கு 2 ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 130 வருஷம் யோபு நெடுநாள் இருந்தான் போட்டிருக்கு. பிள்ளைகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்று 130 வருஷம் அதுக்கப்புறம் அவன் உயிரோட இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்போ இவனை புடமிட்ட காரியம் இவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சா அல்லது புடமிட்டதினாலே எல்லாவற்றையும் இழந்து போயிட்டானா? அப்போ சாத்தானே புடமிட்டா கூட, அதாவது புடைத்தா கூட, அந்த புடைத்தலினால, அந்த புடைத்தலுக்கு அப்புறமாக நம்முடைய விசுவாசம் பூரண நிலையை எட்டும் பொழுது, நான் விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்கும் பொழுது, இப்போ இந்த விசுவாசத்தை நான் பயன்படுத்தி எதையெல்லாம் இழந்தேனோ அதையெல்லாம் அந்த விசுவாச போராட்டத்தில் நான் இழந்திருப்பேனே. ஆனால் இந்த விசுவாசம் சுத்தமாக இருக்கிறதை வச்சு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, நான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்களை மறுபடியும் என்ன செய்ய முடியும், பெற முடியும். இப்போ தான் என்னுடைய விசுவாசத்தை நான் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். பாருங்கள், ஒரு நல்ல பொருளாக இருந்தால் கூட அழுக்கடைஞ்சதாகவோ அல்லது மற்ற உபயோகமற்ற பொருள்களுக்கு உள்ளே அது கிடக்கும் பொழுது அதை எடுத்து நம்மளால் டக்குன்னு என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. நம்முடைய ஃபெய்த்துங்கிறது அப்படி தான், விசுவாசங்கிறது அப்படி தான். அது பயன்பாட்டுக்கு உகந்ததாக, சுத்தமானதாக, ஆயத்தப்படுத்தப்பட்டதாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஏன்னா இப்போ இதுக்கப்புறம் இந்த பேதுருட்ட ஒரு பெரிய வேலையை கொடுத்துட்டு போகிறார் சீசர்கள் எல்லாத்தையும். இவங்க அறகுறையாக இருந்தாங்கன்னா அல்லது சத்துரு உங்கள் வாழ்க்கையில் வர்றதை கண்டு பயப்படுறவங்களா இருந்தாங்கன்னா இப்போ இவங்களுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இயேசு இப்போ உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் சொல்கிறாரு, வேணா நீ புடைச்சு பாரு, புடமிடுதலை நீ செய்து பாரு அப்படின்னு சொல்லி சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் இவனுக்கு ஒரு ட்ரையல் பீரியடு நடக்கு. இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்ல பேதுரு ஜெயிச்சிருவான்னு தெரியும். ஏன்னா அவன் ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு என்ன செய்கிறாரு, ஜெபம் பண்ணுறாரு. உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் செய்ய வேண்டிக் கொண்டேன். போராட்டங்களுக்கு மத்தியில் நீ மறுபடியும் விசுவாசத்தில் நீ ஜெயிக்கும்படி உன் விசுவாசம் ஒளியாதபடி நான் வேண்டிக் கொண்டேன், முடிவில் நீ வெற்றி பெறுவாய். அதான் அதனுடைய ரிசல்ட். இப்போ ஆண்டவர் பேதுருட்ட சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து அப்படிங்கிறார். ஆகவே இப்போ ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது இந்த உலகத்தில். விசுவாசத்தில் பலவீனமானவர்களுடைய விசுவாசத்தை நம்ம ரொம்ப குறைச்சி அவங்க ஒன்றுக்கு லாய்க்கில்லாதவங்க அப்படின்னு சொல்லி புறம்பே தள்ளாதபடிக்கு
விசுவாசத்திலே பலவீனமானவர்களை வந்து நம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் பலவீனமானவர்களை சேர்த்து கொள்ள ஐயப்படாதீர்கள் வேதம் சொல்லுது. பயப்படாதீங்க, அவங்கெல்லாம் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது நினைக்காதீங்க. அவங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் பலப்படும்படி அவங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணா அவனும் உங்களைப் போல குணமாக்கப்பட்ட விசுவாசத்தை உடையவனா மாறுவான். இப்போ அவனுடைய விசுவாசத்தை கொண்டும் காரியங்களை நடப்பிக்க முடியும். அதனால விசுவாசத்தில் பலவீனமானவங்களை வந்து நீங்கள் உங்களோடு சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதீங்க. கொஞ்சம் விசுவாசத்தில் தடுமாறுற ஆட்களை எல்லாம் வெளியே தள்ளிடாதீங்க. அவர்கள் விசுவாசத்தில் சிறப்படும்படி அவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகவே இந்த போராட்டம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து எல்லா மனுஷனுக்குமே இருக்குது. இப்போ இங்கே வந்து சாத்தான் வந்து புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். இங்கே இதே நம்ம வேதத்தில் பார்க்குறோம், புடமிடுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பேதுரு எழுதின 1வது நிருபத்தில் 7வது வசனத்தில் பார்க்குறோம். 6-7 வசனங்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், இங்கே பேதுரு வந்து இந்த நிருபத்தை எழுதும் பொழுது கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பரிசுத்த ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலினால கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுங்கிறார். பல இடங்களில் சிதறி இருக்கிற மக்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். அவர் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். கலாத்தியாவில் இருக்கிறவங்க, பித்தினியா, ஆசியா, கப்பத்தோக்கியா, எல்லா தேசங்களில் இருக்கிற எல்லாருக்கும் எழுதுகிறார். சிதறி இருக்கிற மக்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து 5 வசனத்தை வாசித்தாங்க, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. அதை ரட்சிப்புனால, ரட்சிப்பை காத்துக்கொள்வதனால, விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை காத்துக்கொள்வதனாலே ஒரு பெரிய பலன் வரப்போகுது. த்ரூ ஃபெய்த். நம்முடைய ரட்சிப்பு எதனால் காக்கப்படுது? விசுவாசத்தினால தான் காக்கப்படுது. அப்போ நம்ம விசுவாசத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லாட்டினா ரட்சிப்பு இழந்துருவோம். விசுவாசத்தை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது கவனம் தவறிச்சுன்னா நம்ம விசுவாசத்தை மறுதளிக்கும் பொழுது அவிசுவாசியிலும் கெட்டவனாக போயிடுவோம். அதாவது அவிசுவாசின்னு உலகத்தில் ரசிக்கப்படாமல் சொல்கிறோம்ல, விசுவாசத்தில் கவனம் செலுத்தலைன்னா விசுவாசத்தை இழந்து விடும் பொழுது அந்த அவிசுவாசியை காட்டிலும் மோசமான ஆயிடுவோம். பாருங்க, இன்னைக்கு திருச்சபைகளையோ ஊழியர்களையோ கெடுக்கிறதுக்கு ரொம்ப துணிகரமாக வேலை செய்கிற அவிசுவாசின்னு சொன்னால் அவனை காட்டிலும் பின்மாற்றம் அடைந்த கிறிஸ்தவர்கள் தான் அதிக துணிகரமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் விரோதமான காரியங்களை பேசுகிறார்கள், செய்கிறார்கள். சபைகளை இழுத்து மூடுறாங்க, சபைகளை கெடுக்கிறாங்க, எல்லா வேலையும் துணிகரமாக பண்ணுறான். ஏன்னா இவங்க விசுவாசத்தை மறுதளிக்கும் பொழுது, இவர்கள் ஒரு காரியத்தை தேவன் பேரில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை மறுதளிக்கும் பொழுது இவன் அவிசுவாசியை காட்டிலும் கெட்டவனா மாறிறான். துணிகரம் இவனுக்கு. ஏன்னா இதை குறித்த பயபக்தி இல்லாமல் போயிடுது. பயபக்தி இல்லாமல் நிறைய விஷயங்களை அவங்க செய்கிறத பார்க்குறோம். இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பயமே இல்லாமல் செய்வாங்க. ஏன்னா இவங்க வந்து ஒரு பின்மாற்றக்காரனாக மாறும் பொழுது இவங்க விசுவாசத்தை காத்து கொள்ளாதவர்களாக இருக்கிறதுனால அவிசுவாசியிலும் கெட்டவர்களாக இவங்க மாறிடுறாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் பாருங்க. இங்கே விசுவாசத்தை கொண்டு நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள இதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்கிறார். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுறீங்க. நமக்கு ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ரட்சிப்பு இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளிலே துக்கப்படுகிறீர்கள். பாருங்கள், சில டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ். இப்போ நம்ம இந்த விசுவாசம், இந்த உலகத்தில் நம்ம விசுவாசிகளாகி விசுவாசத்தை பின்பற்றும் பொழுது இந்த உலகத்தில் பலவிதமாய் கிறிஸ்தவர்களாய் இருப்பது நிமித்தமாய் வேதம் தான் சொல்லுது. நீங்கள் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் நீங்கள் வந்து பாடுகளை அனுபவிச்சிங்கன்னா, துயரப்பட்டீங்கன்னா, துன்பப்பட்டீங்கன்னா துக்கப்படாமல் அது நிமித்தம் தேவன் என்ன செய்யுங்க, நீங்கள் மகிமைப்படுத்துங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்குள்ளே கிறிஸ்து வாசமாக இருக்கார். இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருப்பதனாலே உங்களாலே அவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். அப்போ நீ சோதிக்கப்படும் பொழுது உன் விசுவாசத்தில் நீ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உன்னால தேவன் என்ன செய்கிறாரு,
மகிமைப்படுறாரு, அவங்களால தூஷிக்கப்படுறாரு, உன்னால மகிமைப்படுறாரு. அதனால அது நிமித்தம் நான் சொல்றேன், பாடுகளுக்கு மத்தியில தேவனை தேடுறது இருக்குங்களேங்க, அதாங்க மெய் கிறிஸ்தவம். எனக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டா இருக்கு, அதனால நான் கடவுளை தேடுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால கடவுளை தேடுறேன், அதல்ல கிறிஸ்தவம். பாடுகளுக்கு மத்தியிலையும் தேவனை நம்ம என்ன செய்யணும்? தேட வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படியாக மாதிரியை வைத்து போயிருக்கிறார். பாடுகளுக்கு மத்தியில் தான் அந்த கிறிஸ்தவமே உருவானது. ஆகவே எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா எதுவுமே நடந்ததில்லை. அப்ப இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற இந்த உலகத்தில் கூட கிறிஸ்துவை பின்பற்றுகிற காரியங்களிலே அநேக பாடுகள் நமக்கு என்ன செய்யலாம்? இருக்கலாம், நிந்தைகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, இந்த பாடுகளுக்கு மத்தியில் நீ தேவனை என்ன செய்யணும்? தேட வேண்டும், பின்பற்ற வேண்டும், பாடுகளை சகிக்க வேண்டும். அதனால தான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ திடன் கொண்டால் நீ உலகத்தை ஜெயிக்கலாம். உன்னுடைய சார்பாக தான் நான் வெற்றி சிறந்திருக்கேன், நான் வெற்றி சிறந்திருக்கேன், நீ உலகத்தில் வெற்றி பெற முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே வெற்றி சிறக்க பண்ண தேவன் விரும்புகிறார். எப்படின்னா த்ரூ ஃபெய்த். இப்போ அந்த விசுவாசமானது இப்போ சொல்லுது, இந்த உலகத்தில் உனக்கு துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படிங்கிறார். சொல்லிட்டு 7ஆம் வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, உங்களுடைய விசுவாசம் ஒரு பொன் மாதிரி, விசுவாசத்தை கொண்டு போய் ஒரு பசும்பொன்னை போல தேவன் சொல்றார். இது ஒரு பொன்னை போல, என்ன சொல்ல போனா பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது அப்படிங்கிறார். நான் சொல்றேன், அப்போ நம்ம விசுவாசத்தினுடைய மதிப்பு என்ன பண்ணுது? உங்க விசுவாசத்தின் மதிப்பு கூடுதா குறையுதாங்க? அளவு பொண்ணு கூடுச்சுன்னா உங்க விசுவாசத்தின் மதிப்பு கூடுதுங்க. வேதம் அப்படிதான் சொல்ற, பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றது. அப்ப நேற்று இருந்த விசுவாசத்தின் மதிப்பை காட்டிலும் இன்னைக்கு இருக்க விசுவாசத்தின் மதிப்பு கூடியிருக்கு, விலை கூடியிருக்கு. நம்மளுடைய ஃபெய்த்தினுடைய வேல்யூ, அதனுடைய மதிப்பு கூடிட்டே போகுது. அப்போ இந்த மதிப்பு மிக்க விசுவாசத்தை, இது எப்ப மதிப்பு மிக்க மாறுதுன்னா, இது புடமிடுதல்னாலதான். இதை மண்ணுன்னு விட்டுட்டு போயிடலாம், ஆனால் அந்த மண்ணை பியூரிஃபை பண்ணும் பொழுது அது ஒளிரக்கூடிய பொண்ணா என்ன செய்யுது? மாறுது. இப்ப நம்முடைய விசுவாசமும் அப்படிதான். புடமிடும் பொழுதுதான், பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம் புடமிடப்படும் பொழுதுதான் இந்த விசுவாசத்தை கொண்டு நீங்க எதையாவது செய்ய முடியும். இல்லைன்னா சும்மா புடமிடாத விசுவாசம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, விசுவாசம் உங்களுக்குள்ள வருது, இதுல எந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸுக்குள்ளேயும் இது உட்படுத்தப்படலை, அல்லது இதில் எந்த புடமிடுதலும் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனை வரும் பொழுது வாழ்க்கையில் நீங்கள் இந்த விசுவாசத்தை கொண்டு ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை வரும் பொழுது உங்களால் இதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இந்த விசுவாசம் ஆயத்தப்படுத்தப்பட்ட விசுவாசமாக இல்லை, ஆயத்தப்படுத்தப்பட்ட விசுவாசமா இல்லை. அப்போ உங்களுடைய விசுவாசம் ஆயத்தப்படுத்தப்பட்டதாக ஒரு காரியத்தை விசுவாசத்தினால நடப்பிக்க வேண்டிய அளவிலே அது ஆயத்தமாக்கப்பட வேண்டுமானால் அது புடமிடப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்ற, பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அதுதான் முந்தின வசனம் சொல்ற, நீங்க துன்பப்பட வேண்டியது அல்லது சோதிக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. அப்ப சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, இப்போ பாருங்களேன், இந்த சோதனை எல்லாம் வரும் பொழுது நீங்கள் தாக்கு பிடித்து அந்த உங்களுடைய விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு பசும்பொன்னை போல விலையேற பெற்ற ஒரு பொன்னை போல, பொன்னை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் மாறும் பொழுது இப்ப இந்த விசுவாசத்தை கொண்டு அநேக காரியங்களை நீங்கள் செய்ய முடியும். சாதாரண விசுவாசம் இல்லை, சுத்திகரிக்கப்பட்ட பசுமண்ணை பார்க்கிலும் அது மிகவும் புடமிடப்பட்ட விசுவாசத்தை கொண்டுதான் நீங்க இந்த உலகத்துல காரியங்களை நடப்பிக்க முடியும். அப்படி நீங்கள் நடப்பிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நீங்கள் விசுவாசத்தினால சாதித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வரும் பொழுது, கர்த்தர் வரும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஒரு புகழ், ஒரு கனம், மகிமை எல்லாம் என்ன செய்யுமா உண்டாயிருக்கு. ஏன்னா உங்க விசுவாசத்தினால காரியங்களை நடப்பித்தவர்கள். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது இல்லையா, விசுவாசத்தினால எவ்வளவு பெரிய பெரிய காரியங்களை
ஆதி பரிசுத்தவான்களை செய்தார்கள் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். விசுவாசத்தினால் ஒன் பை ஒன்னா சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், எரிகோக்களை வீழ்த்தினார்கள், யோர்தானை பின்னிட்டு திரும்பப்படி செய்தாங்க. எல்லாம் ஒரு பெரிய லிஸ்டையே சொல்லிட்டே வராரு. அப்போ என்னன்னா, விசுவாசத்தை செயல்படுத்துவதன் மூலமாக பெரிய காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிற அந்த நாளில் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் என்ன செய்யும்? உண்டாக அது காணப்படும். அப்போ உங்களுடைய விசுவாசம் உங்களுக்கு என்னத்தை கொண்டு வருது? புகழ்ச்சி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எது கொடுக்குது? விசுவாசம் தான் உங்களுக்கு புகழை கொண்டு வர போகிறது. விசுவாசம் புகழை கொண்டு வருது, அதான் கனத்தை கொண்டு வருது, அதான் மகிமையாக மனுஷனாக உங்களை எண்ணும்படி செய்கிறது. ஆகவே இந்த விசுவாசம் புடமிடப்படுது. இங்கே பேதுரு சொல்லும் பொழுது ஆவியானது இதை நம்மை புடமிடுகிறார் என்று சொல்லுகிறார். அங்கே சொல்லும் பொழுது மத்தேயுவில் லூக்கால அது புடைக்கப்படுகிறது. இன்னும் வேதத்தில் வாசிக்கிறோம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் அந்த தன்னுடைய களத்தை நன்றாய் விலக்கி பதரை அவியாத அக்கினியில சுட்டரிப்பார், தானியத்தையோ களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று பார்க்கிறோம். அப்போ தூற்றுக்கூடையை பற்றி சொல்றாரு. தூற்றப்படுகிறது, பதரெல்லாம் நீக்கப்படணும். அவன் நம்முடைய விசுவாசத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி இந்த வேதம் ரொம்ப இப்போ அப்படி இங்கே வந்துடுவோம் பாருங்க, லூக்கா 22 வந்துடுவோம். இப்போ ஒரு மனுஷனுடைய விசுவாசம் ஏன் ஒளிந்து போகுது அப்படி சொன்னா, இவன் சோதிக்கப்படும் பொழுது அங்கெல்லாம் அந்த டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் வரும் பொழுது இவன் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலே விசுவாசத்தில் உறுதியாக இல்லாத பொழுது இவன் விழுந்து போய் விடுகிறதை பார்க்கிறோம். இப்போ சுகவீனமான விசுவாசத்தை வச்சுக்கொண்டு இந்த உலகத்தில் நம்ம பெரிய காரியங்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது பலவீனப்பட்ட விசுவாசமாக இருக்கிறதுனால அநேக நேரங்களில் நம்ம ஒன்று செய்ய முடியாத மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியில் என்ன செய்வான்? தானும் செய்வான் அப்படிங்கிறார். நான் என்னெல்லாம் செஞ்சேனா அதை என்ன செய்வான்? செய்வான். இதை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை என்ன செய்வான்? செய்வான்னு சொன்னார். இன்னும் சொல்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படிங்கிறார். விசுவாசிக்கிற மனுஷனால எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளால் எல்லாம் பண்ண முடியுதா? ஏதாவது விசுவாசத்தில் நம்மளால் அற்புதங்களை நடப்பிக்க முடியுதா? விசுவாசத்தில் குணமாக்க முடியுதா? விசுவாசத்தில் நம்மளால் கொடுக்க முடியுதா? விசுவாசத்தில் விதைக்க முடியுதா? விசுவாசத்தில் போய் இருளின் அதிகாரத்தில் இருக்கிற மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை வெளியே கொண்டு வர முடியுதா? எல்லாமே விசுவாசத்தில் தான் நடப்பிக்கிறோம். விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இதெல்லாம் அப்போ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்கணும். முடியலை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா வியாதி பிடிச்ச விசுவாசமாக இருக்குது, பலவீனப்பட்ட விசுவாசமாக இருக்குது. என்னால் இதெல்லாம் செய்ய முடியலைங்க. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப பெரிய பலமான விசுவாசத்தை உடைய ஒரு மனுஷியாக நம்ம நினச்சிக்கிறோம், கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம எங்கெல்லாம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இப்போ ஏன்னா இந்த சபையவே தூக்கி பேதுரு கையில் தான் கர்த்தர் கொடுத்துட்டு போகிறார். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் திருச்சபையினுடைய போதகராக இந்த பேதுரு தான் வரப்போகிறார். இப்போ இவன் சபையை நடத்தணும்னா முதல்ல விசுவாசத்தில் ஸ்திரமான செய்யணும் இருக்கணும். விசுவாசத்தில் ஸ்திரமாக இல்லை அப்படின்னா இவனால் சர்ச்சையில் அணைச்ச முடியாது, நடத்த முடியாது. அப்போது இவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படும் தேவன் ஒப்பு கொடுக்குறாரு. சொல்கிறார், உன்னுடைய இது மாதிரி சோதனையெல்லாம் நிறைய என்ன செய்யும் உன் வாழ்க்கையில் வரும், நீ ஒன்றொன்னா ஜெயிக்கணும். ஜெயிப்பதன் மூலமாகத்தான் ஸ்திரமான விசுவாசத்தை உடையவனாய் நீ மாறுவ அப்படின்னாரு. பாருங்க, பேதுருடைய வாழ்க்கையில் அவன் மறுதளித்து விட்டு போன நிறைய காரியங்களை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஆண்டவரை அறியன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் யூதர்களுக்கு பயந்து என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே கதவை பிடிச்சி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் சாப்பாடு வந்துடுமா? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் போச்சு. இப்போ பேதுரு பார்க்குறாரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், வழியே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா. உடனே அங்கே இருந்த சில சீஷர்கள் என்ன பண்ணாங்க, நாங்களும் வருகிறோம். பாருங்க, இவனை போய் ஊழியம் பண்ணுறான்னு சொல்லிட்டு போனார். இவனை போய் ஊழியம் பண்ணுறதுக்காக இவனை ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு போனால் இவன் என்ன பண்ணான்னா இப்போ சாப்பிட வழி இல்லை அப்படின்னு உடனே விசுவாசத்தை செயல்படுத்துறதை விட்டுட்டு இவன் என்ன பண்ண எங்கே போயிட்டான்? மீன் பிடிக்க போயிட்டான். இப்போ நிறைய நேரங்களில் சர்ச்சு நடத்தும் பொழுது, சபைகளை கட்டும் பொழுது, சபைகளை உருவாக்கும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, விசுவாச போராட்டங்கள் இருக்கிறது. இப்போ சாப்பிட வழி இல்லைன்னா உலக வேலைக்கு போகிறாருந்தாலும் போகலாம்.
அதே நேரத்தில் விசுவாசத்தை பயன்படுத்தி அற்புதமாய் அவன் ஆசீர்வதிக்கப்படனால என்ன செய்யலாம்? ஆசீர்வாதம் ரெண்டுமே அங்கே இருக்குது. சிலர் வந்து பாருங்கள், சாப்பிட வழி இல்லையா, உலக வேலைக்கு போயிடுவோம். அவங்களுடைய அந்த டைப்பில் மினிஸ்ட்ரி பண்ணுவோம். அப்போ என்னென்னா, அவங்க ஒரு ஃபினான்ஷியல் லைனில் வரும்பொழுது ஒரு பலவீனமான விசுவாசம் அவங்களுக்கு. என்னென்னா, கடவுள் ஆசீர்வதிப்பார் நம்புகிறோம், ஆனால் அவரை நம்பி இதுக்காக வேலைக்கு போகாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. வேலைக்கு கண்டிப்பாக போகணும், ஏன்னா சாப்பிடணும்ல. நான் சொல்கிறேன், வேலைக்கு போகாத ஆள்களும் சாப்பிட்றாங்க. அது கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதனால தான் அவர் சொன்னார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதான் அறிந்திருக்கிறார். இப்போ அவன் போனால் முதல் ராத்திரிபுறம் மீன் பிடிச்சா ஒன்றும் ஆப்பிடலை, கரைக்கு வந்தான். இப்போ அங்கே கருநெருப்பு போடப்பட்டிருக்கிறதும் அப்பமும் மீன் இருக்கிறது அவங்க என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இப்போ ஆண்டவன் சொன்னால், நீங்கள் பிடிச்சவைகளில் சிலவற்றை கொண்டு வாங்குங்கிறாங்க. இப்போ அவன் சாப்பிட்டது வந்து அவன் பிடிச்ச மீனை முதல் சாப்பிடலை, அற்புதமான மீனைத்தான் முதல்ல என்ன செஞ்சான். ஏற்கனவே இயேசு வந்து கரிநெருப்பு போட்டு அவனுக்கு மீனை சுட்டு வச்சு அப்பத்தை சுட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ மீன் பிடிச்சி சாப்பிட்றாருந்தாலும் சாப்பிடலாம், அற்புதமான மீனை சாப்பிட்றா இருந்தாலும் இதில் என்ன தெரிந்து கொள்ள போகிறப்ப, வலையும் படையும் விட்டுட்டு நான் சொன்ன ஊழியத்துக்கு என்ன செய்ய போ, அங்கே உன்னை போஷிக்கும்படி நான் ஆட்களை வச்சிருக்கிறேன், நீ போஷிக்கப்படுவ, உனக்கு இன்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேங்கிறார். அப்போது பாடுகள் வருது, சில நேரங்களில் ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் வரும், எல்லாமே அப்படியே சுமூத்தாக போயிடுறது இல்லை. பலவிதமாக சுவிசேஷத்தை பிரசித்தப்படுத்துகிற இடங்களில் பிரச்சனைகள் வரலாம், சபை கட்டுறதில் பிரச்சனை வரலாம், ஏகப்பட்ட காரியங்களில் இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளும் பாடுகளும் வரலாம், வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் விசுவாசம் உள்ள மனிதன் எல்லா இடத்திலும் அவன் ஜெயிப்பான், எல்லா இடத்துலையுமே அவன் ஜெயிப்பான். அப்போ ஏனென்றால் அவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்பட்டிருக்கிறது. அவன் பொன்னை போல் இருக்கிறபடினால இவன் பொன்னை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற இந்த விசுவாசத்தை எடுத்து இவன் இன்னும் நிறைய காரியங்களை தொடர்ந்து என்ன செஞ்சிருப்பான், செய்துட்டே இருப்பான். எளிதாக நடந்துகிட்டே இருக்கும், காரியங்கள் எளிதாக நடைபெறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் ஒரு பேசிக்காக ஒரு விசுவாசம் உள்ளே வந்து விடுறது. அந்த விசுவாசத்தில் வெற்றி சிறந்திருக்கிறோம். வெற்றி சிறந்ததுனால மென்மேலும் அநேக காரியங்களை நம்மளால் செய்ய முடியும், அதை சாதிக்கிறவர்களாக நாம் இருப்போம். எப்படின்னா த்ரூ ஃபெய்த், நாட் பை ஃபைனான்ஸ். பொருளாதாரம் இருந்தால் சாதிப்போம்னு நினைக்கக்கூடாது. நான் சொல்ல பொருளாதாரமே இல்லாட்டினாலும் நான் சொல்ல விசுவாசத்தினால நம்மளால் சாதிக்க முடியும், பெரிய காரியங்களை செய்வோம். நம்முடைய விசுவாசம் தான் அந்த வெற்றி சிறக்க பண்ணுகிறதாக அது இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஃபெய்த்தை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். நிறைய நேரம் ட்ரஸ்ட் அண்ட் ரைட்ஸ் வரும் இந்த உலகத்தில். பாருங்கள், வேதத்தில் இந்த பாடுகளை குறித்து சொல்லும் பொழுது வேதத்தில் 2 தீமோத்தேயு திருப்பி கொள்வோம். பாருங்கள், 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10 முதல். ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பாருங்க, பவுல் வந்து ஊழிய பாதையில் நிறைய பாடுகள் பட்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுறார். சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது பலவிதமான பாடுகள் இருக்கிறது. அவர் அந்த பாடுகளெல்லாம் பெருசாக பட்டியலிட்டே சொல்கிறார். நிறைய பாடுகளை சகித்த ஒரு மனிதன், அதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்லிட்டு போனேன். இப்போ நிறைய பாடுகள் இருக்குது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இவைகள் எல்லாவற்றையும் நான் ஏன் சகித்து கொள்கிறேன் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். பாருங்கள், ரட்சிப்பை மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக பாடுகளை சகிப்பது. இப்போ நீங்களும் இந்த உலகத்தில் இந்த ரட்சிப்பை வந்து சும்மா வந்து அடுத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதில்ல. நீங்கள் இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக சில பாடுகள் பட வேண்டியிருக்கும். சிலர் நீங்கள் ரட்சிப்பில் வழி நடத்தியிருப்பீங்க, உங்களை திட்டிகிட்டே இருப்பாங்க இந்த உலகத்தில். இவன் தான் வந்து கெடுத்து விட்டான், இவன் தான் வந்து மனம் மாற்றி விட்டான், இவன் தான் எங்கள் குடும்பம் அப்படி ஆனதுக்கு காரணம், இப்படிலாம் திட்டுற ஆளுகளெல்லாம் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், பரவாயில்ல, அவங்க திட்டட்டும். ஏனென்றால் இந்த ரட்சிப்பை மகிமையோடு ஒருவன் பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன், பாடுகளை சகிக்கிறேன். அதனால் பரவாயில்ல. நிறைய தூஷணங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுவோம்.
அதனால பரவாயில்ல, ஒருவன் ரட்சிப்பை மகிமையோடு என்ன செய்யறானா, பெற்றுக்கொள்றானா, அதுக்காக நான் பாடுபட போகிறேன். இந்த பாடுகள் தான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை தான் நாம் சுமக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோட கூட, அவர் மட்டும் இல்லை, அவர் சொல்ல எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு, நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். பாருங்க, இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்றாரு. இந்த வார்த்தை உண்மை உள்ளது அப்படிங்கிறார். எந்த வார்த்தைனா, நாம் உண்மையாகவே இந்த மகிமையுள்ள இந்த ரட்சிப்பை நித்திய மகிமையோடு மற்றவங்க பெற்றுக்கொள்றதுக்காக நான் பாடுகள் என்ன செய்கிறேன், சகிக்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், நான் நிறைய பாடுகளை படுகிறேன் அப்படி சொல்லி பவுல் வந்து சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மட்டும் இல்லை, நாம் அனைவரும் அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம். பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பாடுகள் இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் நம்மளுடைய விசுவாச பரீட்சை பாடுகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலையுமே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லா காலகட்டத்திலையுமே இது தொடரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போது பாடுகளை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். நம்மளை இந்த உலகம் பாடுபடுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம கிறிஸ்தவனாய் இருப்பதினால் ஒருவன் பாடுபட்டான்னு சொன்னால் இந்த உலகம் பாடுபடுத்துறதுக்கு அது ரெடியாக இருக்குது. நமக்கு அப்பப்போ நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த உலகம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரோட கூட. இப்போ என்னென்ன, பாடுபடும் பொழுது நீங்கள் மட்டுமா பாடுபடுறீங்க? நீங்கள் மட்டும் பாடுபடலைங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கா? இயேசு, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இதுக்கு வேதம் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களை வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்போ தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இப்போ நீங்க பாடுபடும் பொழுது அவரோட கூட பாடுன்னு சொல்லும் பொழுது அந்த பாடுகளுக்கு மத்தியிலே உங்களை பலப்படுத்தும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்றாரு, இருக்கிறார். அந்த பாடுகள் உங்களுக்கு இருக்கும் பொழுது அவரும் உங்களோடு கூட பாடுபடுகிறார். முடிவிலே அவர் பலப்படுத்துவார், நீங்கள் வெற்றி சிறந்தவர்களாக காணப்படுவீர்கள். உபத்திரவங்கள் பாடுகள் வந்த உடனே அப்படியே கர்த்தரை மறுதலிச்சுட்டு ஓடிடக்கூடாது. பாடுகளுக்குள்ள பிரவேசிக்கவே, ஐயோ இதுக்குள்ள போனா நம்மளை ரொம்ப பாடுபடுத்திடுவாங்க போல. இல்லை 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 அல்லது அவர் நமக்காக பாடுபட்டுட்டாரே. இயேசு எவ்வளவாய் பாடுபட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டாரு. அவருடைய பிள்ளையாயிருக்கிற நானும் பாடுபட்டால் அவரோடு கூட, அவர் பட்ட பாடுகளோடு கூட நானும் அதே காரியத்திற்காக இந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன், பாடுகளை படுகிறேன். அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால், இப்போ வேதம் சொல்லுது, ஒரு அத்தாரிட்டி, ஒரு ரூலிங்கை கொடுக்குது நமக்கு இந்த உலகத்தில். அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகிக்கிறவன் ஆளுகை செய்கிற மனிதனாக இருப்பான். அவன் நிச்சயமாய் அவனுக்கு ஆளுகைகள் கொடுக்கப்படும். பாடுகளையே ஒருத்தன் சகிக்க ரெடியா இல்லை அப்படின்னா அவன் ஆளுகையை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ மேய்ப்பனுக்கு, ஒரு ஊழியக்காரனுக்கு, ஒரு தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற மனிதனுக்கு அந்த ஊழியத்தின் நிமித்தமாய் பல பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகளை சகிக்க அவன் ரெடியாக இருக்கணும். நான் சொன்னேன், நீ நிச்சயமாக வாழ்க்கையில் பெருக போகிறதே கிடையாது. ஏன்னா நீ வந்து ஆளுகையை எதிர்பார்க்கிற, ஆனால் பாடுபடுதலை நீ என்ன செய்யலை, விரும்பவில்லை. வேதம் சொல்லுகிறது, பாடுகளை சகித்தான் ஆளுகை செய்வோம். அப்போ பாடுகளை சகிக்க, சகிப்புத்தன்மை, அதை பேர் பண்ண, அதை தாக்கு பிடிக்கிற அந்த ஆற்றலை நம்ம விசுவாசத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டு நாம் வந்து அந்த பாடுகளை சகிக்கிற மனிதர்களாக இருக்கணும். இன்னொரு காரியம் பாருங்கள், அதுக்கு முந்தின வசனத்தில் அந்த பாடுகளை சொல்கிறதுக்கு முன்னே அவர் சொல்கிறாரு, அவரோடைய கூட மரித்தோமானால் அவரோடைய கூட பிழைத்தும் இருப்போம். பாருங்கள், நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. கெட்டு போகிற காரணம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவோடு கூட மரித்த அனுபவம் வாழ்க்கையிலே இல்லை. பாருங்க, இந்த 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 உலகத்துக்கு வந்து நான் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். உலகத்துக்கு நான் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேங்கிறார். அப்பனா என்னன்னா, இந்த உலகம் விரும்புகிற என்னை கொண்டு ஏதாவது இந்த உலகம் வேறு மாதிரி காரியம் செய்ய நினைச்சுன்னா செய்ய முடியாத, நான் செத்து போயிட்டேங்கிறார். செய்ய, அது என்னை வச்சு எதுவுமே இந்த உலகம் விரும்புகிற காரியத்தை செய்ய
முடியாது. காரணம், உலகத்துக்கு நான் செத்துட்டேன். செத்தவனை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் அவர் சொல்ல, நான் உலகத்துக்கு நான் சிலுவையில் என்ன செய்யப்பட்டிருக்கேன், அறையுண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது அவரோட கூட மரித்தோமானால், அப்போ அவரோடு கூட மரிக்கிற ஒரு அனுபவம் என்பது நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அவரோட கூட மரிக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள்னு வேதம் சொல்லும். உலகத்துக்கு உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அதெல்லாம் நிறைய வேத வசனங்களை பார்க்குறோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடுறதை விட்டுட்டு நீ கிறிஸ்துவுக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன், விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட உன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீ தேவனை கனம் பண்ண வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீ வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறவனாக இருக்க வேண்டும். அதான் அவரோட கூட மரிப்பது. அவரோட கூட மரிப்பது. இயேசு வந்து உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கு. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பார்க்கிறோம். உலகத்தை ரொம்ப நேசிச்சானா அவன் தேவனை என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான ஒரு பகை அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்போ உலகத்தை நம்ம அதிகமாக, மாம்சம் வந்து உலகமும் விரும்புகிற காரியங்களை நம்ம அதிகமாக நேசிக்கிறவர்களாக இல்லாமல் இயேசுவை தேவனை நேசிக்க பழகி அந்த நேசிக்கிற மனிதர்களாக நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி வாழ்வோம், வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ அந்த மரித்த அனுபவம் நிறைய நேரங்களில் பாருங்கள், இந்த உலகத்துக்கு மரித்த அனுபவம் இல்லாததுனாலலாம் உலக பிரகாரமான ஆசாவாசங்களின்படியே நடந்து கடைசிக்கு என்னன்னா அவங்க பெற்ற ரட்சிப்பை கூட என்ன செஞ்சிடறாங்க, இழந்து போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த உலகம் அவர்களை மேற்கொண்டுருது. உலகத்துக்கு மரித்த அனுபவம் அவங்களோட வாழ்க்கையில் இல்லை. நிறைய நேரங்களில் வந்து பாருங்க, சுவிசேஷங்கிறது ஒரு பகுதியை பிடிச்சுக்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா இயேசு எனக்காக மரித்தார். நான் சொல்றேன், இயேசுவின் ரட்சிப்பை பெற்றிருக்கிறாயே, நீ உலகத்துக்காக மரித்திருக்கிறாயா? இதுதான் பூரணமான ரட்சிப்பு. இயேசு மரித்தார் என்பது ஒரு பகுதி, உன்னை மீட்டெடுப்பதற்காக அவர் மரித்தார். இப்ப நீ வெளியே வந்த நீ வந்து நான் உலகத்துக்கு மரிச்சிட்டேன், நான் இனிமேல் உலக பிரகாரமான காரியங்கள்ல, இந்த உலகம் சொல்லுகிற ஆசாபாசங்கள்ல, பாவ காரியங்கள்ல நான் சிக்கி தவிக்க மாட்டேன், நான் அந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்க மாட்டேன் அப்படின்னு அதுல இருந்து வேறு பிரிக்கப்பட்ட அனுபவம் உனக்கு இருந்துச்சுன்னா அப்பொழுதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. நிறைய பேர் எப்படின்னா, இயேசு எனக்காக மரிச்சார், அதை நான் நம்புறேன், ஆனா உலகம் என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படிலாம் நான் வாழ போறேன். நான் சொல்றேன், இங்கே தான் அவங்க பெற்ற அந்த ரட்சிப்பை கூட அவங்க இழந்து போகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒரு விசை பெற்ற ரட்சிப்புக்காக அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படி நீங்கள் போராட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை பெற்ற ரட்சிப்புக்காக நீங்க என்ன பண்ணணுமா? ஏன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவனே சாத்தான் வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடல. அவன் என்ன பண்றான்னா, மறுபடியும் எவனை விழுங்கலாமோன்னு என்ன செய்யறான், சுற்றி திரிகிறான். அப்பப்போ சொல்ல தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நான் புடச்சு பார்க்குறேன், என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, நல்லா ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் சொல்லிங்க, அவன் என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்சம் புடச்சு பார்க்குறேன், நல்லா மணியாக இருந்தால் விட்டுறேன், பதராக இருந்தால் தூத்திடுறேன். அப்போ அங்கே தான் நிறைய பதர்கள் தூற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கே வேதத்திலே பாருங்க, வேதம் யூதாவுக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வசனம் தான் இருக்குது, ஒரு அதிகாரம் தான், 3வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், ஒரு காமன் ஃபெய்த்தை பற்றி எழுதுறார். பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாய் போராட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, தைரியமாய் போராடு. பாருங்க, நம்ம தைரியமா போராடணும். விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நாளைக்கு விசுவாசத்தை மறுதளிச்சுட்டு போறதில்ல. ஒரு நெருக்கங்கள் வந்தானே எனக்கு இயேசுவே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதில்ல. நான் சும்மா தாங்க வந்தேன் அப்படின்னு சொல்றதில்ல. சில நேரங்களில் வந்து பாருங்க, சில மனிதர்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. அந்த உலகத்தில் போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்பாங்க. கடைசிக்கு பார்த்தீங்கன்னா, இந்தாங்க நீங்கள் கொடுத்த பைபிள் வசனம் போடு, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க, அப்படி திருப்பி கொண்டாந்து கொடுத்து போயிடுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அவங்க விசுவாசத்தில் என்ன செய்யலை, ஸ்திரப்படலை. உண்மையான விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லை. பேருக்கு ஏதோ அவங்களாம் சொல்கிறாங்க அப்படி சொல்லி வசனத்தை மாட்டி வைப்போம். 2 பைபிளை வாங்கிட்டு வந்து படித்து பார்ப்போமே, 2 தடவை கோயிலுக்கு போய் தான் பார்ப்போமே. நான் சொல்கிறேன், அது சரியான விசுவாசமே இல்லை. ஸ்திரம் பெற்ற விசுவாசம் எப்படின்னா,
அது ஜெயிக்கக்கூடிய விசுவாசம். அந்த விசுவாசம் உள்ள இருக்கும் பொழுது அது அவனுடைய எல்லா போராட்டங்களிலும் அவனை வெற்றி சிறக்க பண்ணும். நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுறாங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை, பாருங்க, கடவுள் கிருபை அளிக்கிறார் கிருபை அளிக்கிறார் சொல்றவங்க என்ன பண்ணிடுறாங்களாம், காம விகாரத்துக்கு ஏதுவாக எங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களா. இப்போ கிருபை கிருபை கிருபைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அவங்க பார்த்தீங்கன்னா லைஃப்பில், அவங்களுடைய ஃபிசிக்கல் லைஃப்பில், சரீர வாழ்க்கையில் அவர்கள் காம விகாரம் அடைந்து அவங்க தவறான வாழ்க்கையின் பின்னணியில் போய் விழுந்து போகிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கிருபையை ஒழுங்காக புரிஞ்சுக்கிடணும். கிருபை விழுந்ததுக்கு அப்புறம் நமக்கு கழுவுறதுக்கு வச்சுக்க தண்ணி கிடையாது. விழுகாதற்கு முன்பாக விழாமல் தாங்கி பிடிப்பது தான் கிருபை. நிறைய பேர் இருக்காங்க, விழுந்தா கிருபை இருக்குங்க. நான் சொல்றேன், விழாமல் காக்க கிருபை இருக்குங்க. சொல்லுங்க அப்படி, விழாமல் காக்க, என்னை விழாமல் காக்க கிருபை இருக்கு எனக்கு. அதுதான் கிருபை. நான் விழுந்ததுக்கு அப்புறம் என்னை தூக்குற கிருபை அது ரெண்டாவது, செகண்டரி கைண்ட். ஆனால் விழவிடாமல் என்னை பாதுகாக்குதே, அதுதான் பிரதானமான கிருபை. இந்த கிருபையை நம்புறோம், அந்த கிருபையை நம்புறவங்க இந்த கிருபையை நம்ப மாட்டேங்கிறாங்க. அதாவது விழுந்தா கழுவிக்கலாங்க, அவர் கிருபை கொடுக்குறாருன்னு போட்டுருக்கு, அதிகமான கிருபை அளிக்கிறாருன்னு போட்டிருக்கு. அவருடைய ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் போட்டிருக்கேங்க, அதுவும் ஒரு கிருபை தாங்க. நான் சொல்கிறேன், அந்த கிருபையை நம்புறையே, ஏன் இந்த கிருபையை நம்ப வேண்டியதானே? அதுதான் சொல்கிறாரு. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் விளைந்திருக்கிறார். பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பக்க வழியாய் வந்த போதகர்கள் சொல்கிறாரு. அவங்க ஒரு சரியான ஃபெய்த்ல ஸ்டெடியாகாதவங்க. ஆனா கிருபை கிருபைன்னு பேசுறாங்க, கிருபையை தப்பா பேசுறாங்க, கிருபையை அவங்க சரியா புரிஞ்சு கொள்ளல. அவங்க மறுதலிக்கிறபடி பக்க வழியாய் வந்தவர்கள், அவங்க நேரான வழியில வரல. அவங்க சரியான தெரிந்து கொள்ளுதல்ல, சரியான ரூட்ல அவங்க இந்த சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணலங்கிறாரு. ஏன்னா அவங்க விசுவாசத்துக்காக போராட வேண்டும், அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணுங்கிறத சொல்லிக் கொடுக்காம, நீ எப்படி வேணாலும் இரு, விழுந்தா கடவுளுடைய ரத்தம் இருக்கு, அவர் உன்னை கழுவுவார், உன்னை தூக்கி எடுப்பார், கிருபை இருக்கு கிருபை இருக்குன்னு மாய்மாலமாக சொல்லிக் கொடுக்கறதுனால இவர்கள் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை அவர்கள் பற்றி கொண்டிராமல், ரட்சிப்பை பற்றி கொண்டிராமல் அடிக்கடி போய் காம விகாரத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விழுந்து கர்த்தருடைய நாமத்துக்கு நிந்தையை உண்டாக்கி விடுகிறார்கள். அப்ப விசுவாசத்துக்கு போராடுகிறவன் தான் அவன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். பவுல் சொல்றார் இல்லையா, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை என்ன சொல்ல வரானா, என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக நான் நல்ல போராட்டத்தை போராடினேன்கிறார். அப்ப நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்காக, ஏனென்றால் சோதிக்கப்படுகிறது, பலவிதமான புடமிடுதல் வருது, புடைத்தல் வருகிறது, எல்லாவற்றிலும் என்னுடைய விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ளும்படியாக நான் போராட வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நான் போராடலைன்னா இழந்து போயிடுறேன். அப்போ என் ஃபெய்த்தை நான் காத்துக்கிறதுக்கு நான் போராடணும். அதுதான் யூதா ஒரு அதிகாரம் தான் எழுதியிருக்கிறாரு, அருமையான ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாரு. அவங்க பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார், அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. பாருங்க, ஏற்கனவே அவங்கள பற்றி ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கான். அவனும் கெட்டு போவான், அவனை பின்பற்றுறவங்க நினைச்சுவாங்க கெட்டு போய் விடுவார்கள். அவனும் கெட்டுருவான், அவன் பின்பற்றுவன் கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க விசுவாசத்திற்காக போராடவில்லை, விசுவாசத்துக்காக நாம் போராட வேண்டும். அப்போ என்ன, இவங்க யார் கெட்டு போறாங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட மரித்த அனுபவத்தை இவங்க என்ன செய்யல, கிறிஸ்து மரித்தாருங்கிற அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். இயேசு எனக்காக மரித்தார். நான் சொல்றேன், நீ உலகத்துக்காக மரித்தாயா? அதான் மெய்யான கிறிஸ்தவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இயேசு என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, வியாதிகளுக்காக, பலவீனங்களுக்காக, என்னை மீட்பதற்காக அவர் சிலுவையில பாடுபட்டார். இயேசு எனக்காக சுமந்த சிலுவையை நான் சுமக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்துக்கு மரிக்கிற சிலுவையை நான் சுமந்து ஆக வேண்டும். அதான் தன் சிலுவை என்று ஒவ்வொரு மனிதனையும் பார்த்தான் சொல்றார். இப்ப நான் உனக்காக ஒரு சிலுவையை சுமந்துட்டேன், நான் சுமக்க வேண்டிய என்னுடைய சிலுவையை நான் சுமந்துட்டேன் உனக்காக. ஆனா நீ சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை என்று ஒன்று இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்துக்கு மரித்த அனுபவம். சிலர் அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் போல இருக்கணும்,
அப்படி அவங்க மாதிரியே ஜாலியாக இருக்கணும், அவங்க மாதிரியே பேசணும், அவங்க மாதிரியே வாழணும், அவங்க மாதிரியே தவறான காரியங்களெல்லாம் செய்யணும், அதுக்கு பெர்மிஷன் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மனுஷன் நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, இந்த உலகத்துக்கு மரித்த அனுபவத்தை நீ பெற்றிருக்கிறாயா? பவுல் தான் இங்கே எழுதுறாரு, அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட எழுந்தும். அப்போ இந்த மரித்த அனுபவம் தான் உங்க வாழ்க்கையில உயிர்த்தெழுதலின் அனுபவத்தையும் கொண்டு வரும். நீங்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினாலே உண்டான வெற்றியை உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும்னா உலகத்துக்கு மரித்த அனுபவம் உங்களுக்கு முதலாவது உண்டாக வேண்டும். இந்த உலகத்துக்கு நான் மரித்தவனாக இருக்கிறேன், உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு, இச்சைகளுக்கு, காமகாரங்களுக்கு, தவறுகளுக்கு, இந்த உலகம் உபதேசிக்கிற பிசாசுனுடைய பொய்களுக்கு நான் என்னை விலக்கி காத்து வாழுகிறேன் அப்படின்னு அந்த உலகத்துக்கு நீங்க மறிச்சிட்டீங்கன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கே அந்த வல்லமை உங்களுடைய வாழ்விலை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். இப்ப நீங்க வெற்றி சிறந்த மனிதர்களாக நீங்க வாழுவீர்கள். இந்த உலகத்துல நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும், நீங்க சொன்னபடி ஆக ஆரம்பிக்கும். மலைகளை பார்த்து நீங்க தைரியமா பேசலாம், விலகி போகணும், அப்படியே நடக்கும். வியாதிஸ்தரை நீங்க குணமாக்க முடியும், சுத்தமாகுன்னு சொன்னா சுத்தமாகும். உங்கள் வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஔஷதமாய் மாறும், ஹீலிங்கா மாறும். நீங்க ஒரு மனுஷனை பார்த்து பேசுனீங்கன்னா அவன் ஆத்மா சுகமடையும், ஒரு பெரிய ரெஸ்டரேஷன் ஆகும். நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு இளைப்பாறுதலை மனிதர்கள் காண்பார்கள். ஏனென்றால் உலகத்துக்கு மரித்த வாழ்க்கை தான் உயிர்த்தெழுதலின் வாழ்க்கையை கொடுக்கிறது. நிறைய நேரங்கள்ல பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துக்கு மரித்த அனுபவத்தை நாம் பெற, அதை பெற்று அனுபவிக்கிற மனிதர்களாக முதல்ல மாறணும். அப்படி மாறுற மனுஷன் இந்த உலகத்தினுடைய காம விகாரத்துக்கும் இச்சைகளுக்கும் கிறிஸ்துவை மறுதளிக்கிற காரியத்துக்கும் தன்னை என்ன செய்ய மாட்டான், அர்ப்பணிக்க மாட்டான். அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அவன் மேலே வராத அளவுக்கு அவன் தன்னை காத்து கொள்ளுகிற மனுஷனா இருக்கு. வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் தன்னை, சில நினைச்சலாம் நீ என்ன வேணா சொல்லிட்டு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைம்மா, நீ என்ன வேணாலும் நான் சொல்கிறேன், அடுத்தவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் அடுத்தவங்க அப்படி சொல்கிற மாதிரி நடக்கப்பட, அடுத்தவங்க சொல்கிறது மாதிரியான நடக்க நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறான், சும்மாவா சொல்கிறான், சும்மா சொல்லணும், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. வேதம் சொல்லுது, அவன் பொய்யா சொல்வார்களே ஆனால் சந்தோஷப்பட்டு என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்ச மாதிரி சொன்னால் சந்தோஷப்படுங்கிறார். ஆனால் நீ சொல்றதுக்கு ஏதுவான அளவில் உன் வாழ்க்கையில் காரணங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சொல்றதுக்கு ஏதுவான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுது. அப்போ அந்த உலகத்துக்கு மரித்த அனுபவம் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் இருந்தால் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். மரிச்சா பிழைத்திருப்போம், மரித்தால் பிழைத்திருப்போம். அப்போ உலகத்துக்கு மரிக்கிற அந்த அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்க வேண்டும். இப்போ ஒரு உலகத்துக்கு மரித்தவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இந்த உலகத்தால் அவன் பாடுபடுத்தப்படும் பொழுது இந்த பாடுகளை அவன் சகிக்கிறவனாக இருப்பான். ஏன்னா நான் இந்த உலகத்துக்கு மறிச்சிட்டேன், இப்போ நான் இந்த உலகத்துக்கு உரியவன் அல்ல. வேதம் இயேசு சொல்லல, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்களாம் இந்த ஊர்க்காரங்க நினைக்கிறீங்களோ? வேதம் சொல்லுது நீங்கள்லாம் பரதேசிகள், பரலோகத்துக்கு உரியவர்கள் வேதம் சொல்லுது. அப்போ இந்த ஊரில் உங்களை பற்றி வேற மாதிரி கூட பேசலாம். நீங்கள் இயேசுவை பின்பற்றினதுனால இந்த ஊர் உங்களுக்கு உகந்ததாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் பின்பற்றி போகிற வழிகளுக்கு அது வழிவிடாத ஊராக கூட இருக்கலாம். ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுது, நீங்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. நீங்கள் உலகத்தானே கிடையாது. அப்போ இந்த உலகம் உன்னை பகைத்தால், என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் என்ன செய்யும்? சொல்லு, என்ன உலகம் பகைச்சா உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். அதை பற்றிலாம் நீ கவலைப்படாது. ஏன் பகைக்குதுன்னா அது மாதிரி நீ இல்லை, அவ்வளோதான் காரணம். தான் அந்த உலகம் போகிற வழியில் நீ இல்லை. இப்போ நீ அதை விட்டு வெளியே வந்துட்ட, அதனால உலகத்துக்கு உன்னை பிடிக்காது.